நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஐ இன்டர்மீடியட் பேப்பர் 8 காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டடி பிளான். அதாவது ஒரு புக்கை ஓப்பன் பண்ணோடனே அந்த காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும், எக்ஸாம்ஷன் எப்போ எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெனரலாகவே பசங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே நினைக்கிறது என்னது, காஸ்ட் அக்கவுண்டிங் வந்து டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது. ஓகே, ஆனால் நான் சொல்கிறேன் காஸ்ட் அக்கவுண்டிங் டஃப் இல்லை ப்ரோ, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானே எக்ஸாம்ஷன் தான் பார்த்தேன். சரிங்களா? ஸோ இதே டாபிக்ஸில் தான் நம்மளும் எக்ஸாம்ஷன் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஒன்றும் ஸ்டடி மெட்டில் ஒன்றும் மாற்றலை. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணால் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது, அதாவது ஒரு சப்ஜெக்டை இப்போ ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அப்போது நான் சொல்கிற மாதிரி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது மாடியூல் நம்பர் 1 மாடியூல் நம்பர் 1 எடுத்ததுமே நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா மாடியூல் நம்பர் 1 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேசிக் நல்லாயிருக்கும். பேசிக், ஏன்னா பேஸ் இம்பார்ட்டன்ட்ல, பேஸ் இல்லைனாலே நம்ம அங்கிட்டு என்ன பார்த்தா நோ யூஸுங்கிற மாதிரி இல்லை. அதனால் பேஸை சரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஸை நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? பேஸ் அப்படின்னு சொல்லும்போது மாடியூல் நம்பர் 1 1.1, 1.2, 1.3, 1.4 இதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஏன்னா இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுது, தியரிட்டிக்கல்ஸ் கவர் ஆகும், எம்சிக்யூ கவர் ஆகும். அதனால் இதை ஃபஸ்ட் நீங்கள் முடிச்சிருங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். கான்செப்ட் வைஸ் நல்லா கிளியர் ஆன மாதிரி ஆகிடும். 1.1லேருந்து 1.4 வரைக்கும் மட்டும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை முடித்த உடனே அப்படியே மாடியூல் நம்பர் 2 கம்ப்ளீட்டாக மாடியூல் நம்பர் 2 கம்ப்ளீட்டாக. ஏன் மாடியூல் நம்பர் 2 கம்ப்ளீட்டாக அப்படின்னா உங்களுக்கு மாடியூல் நம்பர் 2.1, 2.2, 2.3, 2.4 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 4ல் கண்டிப்பாக 2 டாபிக் கேட்பாங்க. அது அந்த 2 எதுவானாலும் இருக்கலாம். மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்கலாம், லேபர் காஸ்ட்டாக இருக்கலாம், ஓவர் ஹெட்டாக இருக்கலாம், எதுனாலும் 2 கேட்பாங்க. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், நீங்கள் லேபரையும் ஓவர் ஹெட்டையும் கரெக்டாக பார்த்துட்டு போகிறீங்க, மெட்டீரியல் வெட்டிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக அவங்க நேரத்துக்கு மெட்டீரியல் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதனால் இதில் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட், சம்டைம்ஸ் சின்னதாக டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் கூட கேட்டுக்கலாம். அதனால் மாடியூல் நம்பர் 1 நான் சொன்னதை முடித்த உடனே மாடியூல் நம்பர் 2 வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. இதை முடித்த உடனே நோட் பாயிண்ட்பா, மாடியூல் நம்பர் 1.1லேருந்து 1.4 வரைக்கும் முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 2 ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாடியூல் நம்பர் 1.5 பாருங்கள். காஸ்ட் ஷீட்டு மாடியூல் நம்பர் 1.5ம் அப்படியே மாடியூல் நம்பர் 4ம் கம்பேர் பண்ணி படிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா மாடியூல் நம்பர் 1.5 அண்டு மாடியூல் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய சம்டைம்ஸ் இது ரெண்டுமே கூட கேட்கலாம். மாடியூல் நம்பர் 1.5ல் இருக்கக்கூடிய காஸ்ட் ஷீட்டும் கேட்கலாம், மாடியூல் நம்பர் 4 சாப்டரில் இருக்கக்கூடிய சம்ஸும் கேட்கலாம். நம்ம லக்குக்கு கேட்டானா ரொம்ப நல்லது. அதனால தான் சொல்கிறேன் மாடியூல் நம்பர் 1.5 அண்டு மாடியூல் நம்பர் 4. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த ஆர்டரில் நீங்கள் போகலாம். சரிங்களா? இப்போது கம்ப்ளீட்டாக பாருங்களேன். மாடியூல் நம்பர் 1.1லேருந்து 1.4 முடிச்சிட்டோம் பேசிக்கு. அப்புறம் மாடியூல் நம்பர் 2 ஃபுல்லாக முடித்தோம். 2ல் வந்து நான் ஓவர் ஹெட்டை விளாண்டுருக்கேன் ப்ரோ அப்படின்னா விடுறது மேட்டரில், கரெக்டாக நம்ம நேரத்தை கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? எடுத்தால் செட்டாக பார்க்கணும். ஒரு மெட்டீரியல், லேபர் மட்டும் பார்த்துக்கிறேன், ஓவர் ஹெட்டை விட்டுறேன் அப்படி மாதிரி இல்லாமல் ஓவர் ஹெட் பாருங்கள். ஓவர் ஹெட்லாம் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக தான் கேட்குறாங்க. அந்த சைமல்டேனியஸ் மெத்தடு, ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தான் கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். அது முடித்த உடனே மாடியூல் நம்பர் 1.5 அண்டு மாடியூல் நம்பர் 4. ஏன்னா மாடியூல் நம்பர் 1.5ல் காஸ்ட் ஷீட் இருக்குது. மாடியூல் நம்பர் 4ல் என்னெல்லாம் இருக்குது, ரெக்கன்சிலேஷன், ப்ராஃபிட் அஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் இருக்கா. அப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குல்ல, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் at R2, அந்த ஜேர்னலையும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா மாடியூல் நம்பர் 4ல் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று அந்த இன்டெக்ரல்ஸ் அக்கௌண்ட்டு, அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் at R, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் at R, அந்த கான்செப்ட். இன்னொன்று ப்ராஃபிட் அஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். அதனால் மாடியூல் நம்பர் 4ம் இம்பார்ட்டன்ட், மாடியூல் நம்பர் 1.5ம் இம்பார்ட்டன்ட். ரைட்டு, முடிச்சோடனே அப்படி என்ன பண்ணிடுங்கன்னா டேரெக்டாக கீழே மாடியூல் நம்பர் 6 போயிருங்க. மாடியூல் நம்பர் 6 போயிருங்க. 6 ஃபஸ்ட்டு 6.1 ஃபுல்லாக பேசிக்கு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கு தெரிஞ்சுட்டு ஃபார்முலாஸ் பாருங்கள். ஓகே, 6.1 அடுத்து 6.2 அடுத்து 6.3. சார் இதில் தான் நான் ஸ்கிப் பண்ணிக்கலாமா? நோ வேங்க, வேண்டவே வேண்டாம். ஏன்னா பயங்கரமான வெயிட்டேஜ். 6.1 மட்டும் பார்த்தாலே 14 மார்க் கவர் ஆகிடும். 6.2 மட்டும் பார்த்தாலே 7 மார்க் கவர்டு. 6.3 மட்டும் பார்த்தாலே 7 மார்க் கவர்டு. இதிலே உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஆச்சு? 28 மார்க் ஆச்சு சம்ஸ் மட்டும். இப்போ இதில் ஒரு எம்சிக்கு ஒரு 4 மார்க் வச்சுக்கிட்டா கூட 32 மார்க்ஸ் இதிலே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதனால் மாடியூல் நம்பர் 4 முடித்த உடனே அப்படியே மாடியூல் நம்பர் 6. சரிங்களா? ஓகே, 6.1 மார்ஜினல் காஸ்டிங் பேஸ் நல்லா கிளியராக மீனிங் பார்த்துக்கோங்க. சார் தியரி நிறையா இருக்குது, சும்மா பேருக்கு மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் தியரி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறது இல்லை, சும்மா பேருக்கு ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கான்செப்ட் புரியறக்காக தான் ரீட் பண்ண போகிறீங்க. அதுக்காக எடுத்ததுமே டேட்டா சம் நம்பர் 1 முடிஞ்சு அப்படின்னா அப்போ கான்செப்டே தெரியாமல் நீங்கள் சம் பண்ண மாதிரி. அதனால சொல்கிறேன். ஓகே, 6.1, 6.2, 6.3. சரி, இப்போ இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலான்னா மாடியூல் நம்பர் 5 போகலாம். இப்போ மாடியூல் நம்பர் 5ல்
எடுத்ததுமே பாருங்கள், மாடியூல் நம்பர் 1 முடிச்சு 2 முடிச்சு மாடியூல் நம்பர் 3 அதாவது 4 முடிச்சு 6 ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ 5 வந்துட்டீங்க. 5ல் 5.3, 5.4, 5.5 இது பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி மாடியூல் நம்பர் 5.3, 5.4, 5.5 இந்த 3ல் எதனால இம்பார்ட்டண்ட்டாக, ஐ மீன் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு, எதனாலும் கேட்கலாம். கான்ட்ராக்டாக இருக்கலாம், ப்ராசஸ் காஸ்டிங்காக இருக்கலாம், ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்டாக இருக்கலாம், ஆப்ரேட்டிங் காஸ்டிங் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ அதை 3யுமே பார்த்துருங்க. முடித்ததுக்கப்புறம் கடைசியாக 5.1, 5.2 5.1, 5.2ங்கிறது எல்லா அட்டம்ப்ட்லையும் கேட்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 4 அட்டம்ஸ்க்கு ஒரு டைம் இல்லை 3 அட்டம்ஸ்க்கு ஒரு டைம் அந்த மாதிரி கேட்குறது தான் இந்த மாடியூல் நம்பர் 5.1, 5.2. சார் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா கடைசியாக மாடியூல் நம்பர் 3. அந்த மாடியூல் நம்பர் 3 ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, தியரிக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? தியரிக்கு யூஸ் ஆகும், ஒரு தியரி கேக் யூஸ் ஆகும், அது போக MCQ. அதனால் தியரி எப்படி சார் படிக்கிறது? வெறும் மீனிங் தானேப்பா. மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஓவர் ஹெட், வெறும் மீனிங் தானே. நீங்கள் இது மட்டும் ஸ்டார்டிங்கில் மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க. எய்ம் த அப்ஜெக்டிவ் இஸ் த ஸ்டாண்டர்ட், தி ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட்ஸ் தி ஸ்டாண்டர்ட் பர்பஸ் அப்படிங்கிறது அந்த எய்ம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட் கொடுங்க, அவ்வளோதான் போதும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன். இந்த ஆர்டரில் படிக்கிறீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வெயிட்டேஜ் பாருங்கள். மாடியூல் நம்பர் 6லேருந்தே உங்களுக்கு என்ன வெயிட்டேஜ் வருது? 28 மார்க்ஸ். 28 மார்க்ஸ் வெயிட்டேஜ் மாடியூல் நம்பர் 6லேருந்து. ஓகே, மாடியூல் நம்பர் 5லேருந்து கண்டிப்பாக 14 மார்க்குக்கு சம் இருக்குது. மேபி 21 மார்க்கு வரைக்கும் சம் இருக்குங்கிறதையும் சொல்கிறோம். மாடியூல் நம்பர் 5 பார்த்துட்டு போனால் மாடியூல் நம்பர் 4ல் கண்டிப்பாக ஒரு சம் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. அதில் ஒரு 7 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாடியூல் நம்பர் 3ல் ஒரு 7 மார்க் தியரி இருக்குது. மாடியூல் நம்பர் 2 பார்த்துட்டு போனோம்னா 2ல் ஒரு 7 மார்க் 2 7 மார்க் சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெயிட்டேஜ். இதெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் பேஸு கரெக்டாக இருக்கும் நினைக்கிறீங்களா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் காஸ்ட் அக்கவுண்டிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் கண்டிப்பாக ஒரு சிலர் முடிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க இல்லையா? இந்த ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா கிளியராக MCQலாம் அப்புறம் பார்க்கலாம்ப்பா. முதல் பேஸு. சார் தியரி கொஸ்டின் ஏதாவது படிக்கணுமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மாடியூல் நம்பர் 1ல் தியரி நல்லா பார்த்துருங்க. சரிங்களா? மாடியூல் நம்பர் 2.1, 2.2ல் சும்மா ஜஸ்ட் லைக்ங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் வாட், ஸ்கிராப்னா என்ன, ஸ்பாயிலேஜ்னா என்ன, வேஸ்டேஜ்னா என்ன, ஓகே, ஓவர் டைம்னா என்ன, லேபர் காஸ்டிங்னா என்ன, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, ABC அனலைசிஸு, FSN அனலைசிஸு, ஜஸ்ட் இன் டைமு, அதெல்லாம் குட்டி சின்ன தியரிட்டிக்கல். அதெல்லாம் பார்த்துட்டு போகணுமா நீங்கள் கேட்பீங்க. சம்டைம்ஸ் 3 மார்க் இல்லைனா 4 மார்க் அப்படி ஏதாவது கொடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? மாடியூல் நம்பர் 1ஓட தியரி நல்லா பார்த்துருங்க. 2.1, 2.2ஓட தியரிட்டிக்கல் நல்லா பார்த்துருங்க. அவ்வளோதான். அப்புறம் மாடியூல் நம்பர் 3 தியரி பார்த்துருங்க. ஓகே, அதாவது உங்கள் ஆர்டரில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு வரும்போது இப்போ மாடியூல் நம்பர் 2 எடுத்திங்கன்னா அப்படியே சைடில் தியரிட்டிக்கலை சும்மா அப்படியே மீனிங் தெரிஞ்சுட்டு அப்படியே போயிருங்கன்னு நான் சொல்கிறேன். MCQ கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகே சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். சார் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்கேனர் பார்க்கலாமா இல்லை பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா? ஸ்கேனர் பார்க்கணுங்கிறது மேண்டேட் கிடையாது. பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். எந்தெந்த பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், எவ்ரி டைம் சொல்கிறேன். ஒரு டைம்லாம் ஷாராக அடித்து சொன்னேன் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. வீடியோ பார்க்கும்போது ஒரு ப்ரோ கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் எதுக்கு ப்ரோ சீக்கிரட்டாக இந்த செலக்டிவ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. கரெக்டாக அதே எக்ஸாமில் நான் எந்த 3 அட்டம் கொஸ்டின் பேப்பர் சொன்னோம் அதுலேருந்து ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதே ப்ரோ என்கிட்ட சொல்கிறாங்க நான் அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் பர்சனல் அட்வைஸ். ஓகே, ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் சொல்கிறேன். அந்த 5 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸையும் பார்த்துட்டு போகிறது நல்லது. என்ன தான் நீங்கள் புக்ஸ் நம்ம பார்த்தாலும் அந்த 5 கொஸ்டின் பேப்பர் சம்ஸும் பார்த்துட்டு போனால் தான் நல்லது. சார் டைம் இல்லை சார், நீங்கள் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ண போகிறது இல்லை, சும்மா பார்க்க தானே போகிறீங்க. 5 கொஸ்டின் பேப்பர் டிசம்பர் 2025, ஜூன் 2025, டிசம்பர் 2018, ஜூன் 2019, டிசம்பர் 2019. ஓகே, நான் சேலஞ்சிங்காக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். டிசம்பர் 2018, டிசம்பர் 2019, ஜூன் 2019 இந்த 3 கொஷின் பேப்பரையும் இப்போ ரீசெண்டாக காஸ்ட் அக்கௌண்டிங்கில் லாஸ்ட் ஒரு 4 அட்டம்ஸ் நடந்த கொஷின் பேப்பரையும் சும்மா நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் வச்சு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த 3 அட்டம் கொஷின் பேப்பர்லேருந்து ரிப்பீட்டடாக ஒரு அட்டம்லேயே சம் கேட்டுருக்காங்கப்பா. ஒரு அட்டம்ல கேட்டுருக்காங்க. நான் சொல்கிறது இன்கேஸ் டவுட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் 2018, டிசம்பர் 2019, ஜூன் 2019 இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 அட்டம் கொஸ்டின் பேப்பர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த 3லேருந்து ரிப்பீட்டடாக நம்பரை மட்டும் மாற்றி திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இது வந்து நான் சொன்னதை நம்பலை அப்படின்னா அது பாதுகாக்காக சொன்னேன். சரிங்களா? உங்கள் நல்லதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. அந்த 5 கொஸ்டின் பேப்பர் தான் டிசம்பர் 2025, ஜூன் 2025, டிசம்பர் 2018, டிசம்பர் 2019, ஜூன் 2019.
ஓகே, பார்க்காம ரைட் பண்ண போகிறதில்ல, சும்மா நீங்கள் வந்து பார்க்காமலாம் ட்ரை பண்ண போகிறீங்க, அந்த எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அது எதுக்காக வந்து அந்த ஒரு இதை கம்பேர் பண்ண சொன்னேன்னா, உங்களுக்கு டவுட் இருக்கலாம்ல, என்னடா இவங்க சம்மந்தம் இல்லாமல் இந்த அட்டம்லாம் பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு டவுட் இருக்கலாம்ல, அதனால தான் மெயினாக பார்க்க சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் நாளையிலேருந்து ரிவிஷன் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிடலாம். அப்போ படிக்கும்போது மாடல் நம்பர் 1.1லேருந்து 4 அந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவீங்க. எம்சிக்யூலாம் லாஸ்ட்டாக கடைசியாக கொண்டு போயிடுவீங்க. கரெக்டாக? எம்சிக்யூலாம் லாஸ்ட்டாக ஒரு மே மந்தில் கூட ரிவிஷன் பண்ணலான்னு வச்சுருவீங்க. சார் எம்சிக்யூக்கு சார் இதை சார் படிக்க நீங்கள் சாப்டர்ஸ் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணி மீனிங்கோடு புரிஞ்சு ஃபார்முலாவோடு படிக்கும் போதே போதுமேப்பா, அதுவே மார்க் கவர் ஆயிருமே. இப்போ எம்சிக்யூ ஒன்று கேட்குறாங்க, கால்குலேட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், ஃபார்முலா தெரிஞ்சு எம்சிக்யூ ஒர்க் அவுட் பண்ணிடலாம்ல. இந்த மாதிரி தான் ஏதாவது கேட்க போகிறாங்க. அதனால் சம்ஸை நல்லா புரிஞ்சு கான்செப்டை தெரிஞ்சு பார்த்தாலே எம்சிக்யூ ஆட்டோமேட்டிக்காக கவர்டு ஆல்ரெடி. அது போக உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், நான் இப்போ சொன்ன இந்த கொஷின் பேப்பரில் கேட்ட எம்சிக்யூஸ், அப்புறம் இன்ஸ்டியூட் எம்சிக்யூ இருக்குல்ல அந்த பிடிஎஃபோட எம்சிக்யூஸ், இது போதும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் நமக்கு? சரிங்களா? இவ்வளோ தான். ஓகே, முடிஞ்சது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ நான் ஒரு ஆர்டரில் சொன்னேன், இந்த ஆர்டரில் படித்தா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னேன். இது எப்போது அதாவது ஒரு புக்கை ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆர்டர். இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் மே மந்தில் இருக்கீங்க. இப்போ காஸ்ட் அக்கவுண்டிங் புக்கை நீங்கள் செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. எந்த ஆர்டரில் படித்தா நல்லது? இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணி இந்த மந்தில் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ மே மந்தில் இருக்கீங்க. வெயிட்டேஜ் படி பாருங்கள். வெயிட்டேஜ் படினா ஓப்பன் பண்ணோன்னே டேரெக்டாக மாடல் நம்பர் 6 போயிருங்க. ஏன்னா தான் பயங்கரமான வெயிட்டேஜ் இருக்குது. நீங்கள் மே மந்த்து இல்லை எக்ஸாமுக்கு பிஃபோர் டே இல்லை எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் படிக்க நினச்சிங்கன்னா உங்கள் ஆர்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்னா வெயிட்டேஜ் படி யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் சொன்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, வெயிட்டேஜ் படி வந்து எப்போ ஃபாலோ பண்ணலாம்னா எக்ஸாம் பிஃபோர் டே, எக்ஸாம் 1 வீக் பிஃபோர் அந்த மாதிரி டைம்லாம் எடுத்ததுமே மாடல் நம்பர் 6 மாடல் நம்பர் 6 ஃபுல்லாக முடிச்சிடுங்க. அப்புறம் மாடல் நம்பர் 5.3, 5.4, 5.5 அதை முடிச்சிடுங்க. அப்புறம் மாடல் நம்பர் 4, அப்புறம் மாடல் நம்பர் 1.5 இதை முடிச்சிருங்க. பாருங்களேன், எல்லாமே நான் வெயிட்டேஜ் படியே சொல்லிட்டு இருக்கேன். இந்த வெயிட்டேஜை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு எவ்வளோ மார்க் தெரியுமா? இப்போ நான் சொன்னபடி உங்களுக்கு பார்த்து உங்கள் எக்ஸாமில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்? கிட்டத்தட்ட 49+, கிட்டத்தட்ட இதுவே 62 மார்க் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் இப்போ சொன்னது மட்டுமே மாடல் நம்பர் 6 ஃபுல்லாக சொன்னேன். ஓகேங்களா? சம்ஸு 28 மார்க்ஸ் கவர் ஆச்சு. மாடல் நம்பர் 5.3, 5.4, 5.5 அதில் ஒரு 20 மார்க் வச்சுக்கோங்க, 49 மார்க் ஆச்சு. மாடல் நம்பர் 4 அதுலேருந்து ஒரு சம் கேட்டால் கூட எவ்வளோ மார்க் ஆச்சு? 56 மார்க் ஆச்சு. மாடல் நம்பர் 1.5 அதில் ஒரு 17 மார்க் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டோட்டலாக நியர் 62 மார்க்ஸ் நியர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 62 மார்க்ஸ், 62, 63 மார்க்ஸ் வந்துருச்சு இல்லையா? அவ்வளோதான். இந்த ஆர்டரில் கொண்டு வந்துருங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் படித்தாலும் சரி, இல்லை எக்ஸாம் பிஃபோர் டே படித்தாலும் சரி, நல்லா ஸ்கோர் பண்ணணும், எக்ஸாமிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நான் தான் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, அதனால் மாடல் நம்பர் 6 நல்ல வெயிட்டேஜ், அப்புறம் மாடல் நம்பர் 5.3, 5.4, 5.5, அப்புறம் மாடல் நம்பர் 4, அப்புறம் மாடல் நம்பர் 1.5, கடைசியாக தான் நீங்கள் அந்த சின்ன மாடல் நம்பர் 2s இப்படி போனீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் அட்வைஸ். அதுக்கப்புறம் உங்களோட விஷஸ். சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறதா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பக்காவாக பண்ணணும். இப்போது வேரியன்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு பட்ஜெட்டை விட்டுட்டு போனால் அது வேஸ்ட்டு. ஏன்னா ரெண்டுமே ஒரே செட்டில் கேட்டிருப்பாங்க. ப்ரோ வேரியன்ஸ் அனாலிசிஸ் படித்தேன் ஆனால் நான் பட்ஜெட் விட்டுட்டு போகிறேன், அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே செட்டில் கேட்பாங்க. செட்டாக பார்த்துட்டு போகணும். வேரியன்ஸும் பார்க்கணும். அதாவது அதனால சொல்கிறது மாடல் நம்பர் 6 ஃபுல்லாக பார்த்துருங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாடல் நம்பர் 5ல் நான் கான்ட்ராக்டாக பார்க்க மாட்டேன், ப்ராசஸ் ஆப்ரேட்டிங் மட்டும் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கான்ட்ராக்ட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் ஒரு சாப்டரை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா என்ன சாப்டரை நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஷன் எடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஸ்கிப்பை பற்றிலாம் பேசக்கூடாது. அதையும் மீறி நான் பேசணும் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா, சில பேருக்கு ஓவர் ஹெட் கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஓவர் ஹெட் நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா சாப்டர்ஸ் நீங்கள் பார்த்து தான் போகணும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி தான் சார் நான் மார்ஜினல் காஸ்டிங் விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா சாப்டரையும் பார்த்துட்டு தான் போகணும். சார் நான் வேரியன்ஸ் அனாலிசிஸ் விட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் அதை விட்டிங்கன்னா மிச்ச எல்லா சாப்டர்ஸ் பார்த்துட்டு தான் போகணும். சார் நான் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் விட்டுருவேன் அப்படின்னா அதை விட்டிங்கன்னா மிச்ச எல்லா சாப்டர்ஸும் பார்த்துட்டு தான் போகணும். இவ்வளோ தான், இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்கள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸாம்ஷன் வரும். ஃபார்முலாலாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபார்முலாலாம் ஒரு நோட்டில் பேக்கில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திரும்ப சொல்லி பாருங்கள். அப்போ ஃபார்முலா சொல்லி பார்க்கும்போது ப்ரெஷர் இல்லாமல் சொல்லி பாருங்கள். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்முலா ரைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஓரளவு நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன். ரைட் பார்க்காம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மைண்டில் நல்லா கிளியராக வந்து இருந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி தான் ஃபார்மெட்டு. சார் நான் வந்து ஐ வாண்ட் மோர் ப்ராப்ளம் சார், எனக்கு நிறையா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசை சார். ஓகே, ஆனால் ஃபார்மெட்டில் நான் கிளியராக இருக்க மாட்டேன் சார்.
ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு ஃபார்முலாவை உங்களை ஸ்டடி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் செம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் செம்ம பார்க்கலாம். சார் என்ன தான் நான் பார்த்துட்டு போனாலும் கொஷின் பேப்பரில் புதுசாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது சார். நான் ஓப்பனாக சொல்லிட்டா, ரீசெண்டாக காஸ்ட் அக்கவுண்டிங் கொஷின் பேப்பர் அப்படி ஃபீலே ஆகாது. நீங்கள் நல்லா ஃபார்மெட் ஃபார்முலாஸு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா, நான் எக்ஸாம்ஸில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் கொஷின் பேப்பர் இப்போவும் இருக்குது. சரிங்களா? ஓகே, அப்படி தான் கேட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே பேட்டர்னில் தான் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி பண்ணோம்னா புரிஞ்சு பார்க்கணும். 30 சம் இருக்குது, 30 சம் எப்படி சும்மா மக்கப் பண்ணிட்டு போனோன்னு மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். அது எங்கே ஆரம்பிக்கிறாங்க, எங்கே முடிக்கிறாங்க, என்ன கேட்டால் ப்ளஸ் பண்ணணும், என்ன கொடுத்தா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சு பார்க்கணும். 20 சம் புக்கில் இருக்குது, 20 சம் மக்கப் பண்ணிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். லாஸ்ட்டாக 21st சம் ஒரு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சம் எப்பேற்பட்ட ஒரு சம் கொடுத்தாலும் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு எந்த சம்மே புதுசாக தெரியாது. அதனால தான் நான் மெயினாக என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபார்மெட்டு ஃபார்முலாஸில் ஸ்டேபிளாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், இங்கே ஆரம்பிக்கணும் இங்கே முடிக்கணும் அப்படின்னு இருக்கணும். இப்போ ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் பார்க்காம ட்ரை பண்ணுறீங்க, ஓகேங்களா? ப்ளஸ் பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஏன் ப்ளஸ் பண்ணுறேன், ஏன் மைனஸ் பண்ண தெரியாமல் இது ப்ளஸ் இது மைனஸ், இது ப்ளஸ் இது மைனஸ், இது மைனஸ் இது ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது ஏன் எதுக்குன்னு தெரியாமல் போயிடும். இப்போ மார்ஜினல் காஸ்டிங்கில் அவ்வளோ ஃபார்முலாஸ் சொல்கிறோம். சேல்ஸ் இன்டு பி ரேஷியோ மைனஸ் ப்ராஃபிட், சேல்ஸ் இன்டு பி ரேஷியோ மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். சரி, சேல்ஸ் இன்டு பி ரேஷியோ என்னது அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா இருந்துச்சு, நான் போட்டேன், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு தெரியாது, ஸ்டக்காக வருமா, அதை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி இல்லை, புரியுதுங்களா? சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ, இப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ நல்லா ஓடி பாருங்கள், சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ என்னவாக இருக்கும், சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோங்கிறது என்னவாக இருக்கும், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தானே ப்ராஃபிட்டு. ஸோ புரிஞ்சு பார்த்துட்டோமா இப்போ? அப்போ சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ மக்கப் பண்ணேன். அப்போ சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ என்னது, அதுக்கு அதை காமனாக ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன பேரில் கொடுப்பீங்கன்னு கேட்டால் தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ புரிஞ்சு படிக்கலைங்கிற மாதிரி வந்துருச்சா? அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு வேறு என்னெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.